இப்போ நம்ம ரேடியஸை பார்த்துட்டோம், அல்னாவையும் பார்த்துடலாம். இந்த போன் தான், இந்த சுண்டு விரல் பக்கம் இருக்கிறது அல்னா போன். இந்த அல்னா போனில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நான் சொன்ன மாதிரி துருத்திக்கிட்டு இருந்தால் ப்ராசஸ் இல்லையா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலிக்ரோனான் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். நான் அந்த இப்படி பண்ணுறேன் பாருங்கள், இந்த பகுதி நான் விரல் வச்சு காட்டுற பகுதி அலிக்ரோனான் ப்ராசஸ். இதுவும் இப்போ துருத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கொரோனாய்ட் ப்ராசஸ். ஒலிக்ரோனான் ப்ராசஸ், கொரோனாய்ட் ப்ராசஸ். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு சி மாதிரி இப்படி பண்ணி, இப்போ என் விரல் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சி மாதிரி இருக்கு இல்லையா. இந்த நடுவில் இருக்க அந்த பகுதிக்கு பேர் வந்து ட்ராக்லியார் நாச். ட்ராக்லியார் நாச். இப்போ இந்த ட்ராக்லியார் நாச் தான் இந்த ட்ராக்லியா ஆஃப் த ஹியூமரஸோட ஆர்டிகுலேட் ஆகி எல்போ ஜாயிண்ட் நம்ம முட்டியை மடக்கும் போது இந்த இடத்துல இந்த ஆர்டிகுலேஷன் நடக்குது. இந்த கொரோனாய்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையை மடக்கும் பொழுது அந்த கொரோனாய்ட் ஃபாசால போய் உட்காரும். அதே மாதிரி கையை நம்ம நீட்டும் பொழுது இந்த அலிக்ரோனான் ப்ராசஸ் வந்து அலிக்ரோனான் ஃபாசால போய் உட்காந்து அதுக்கு மேலே ஃபர்தராக கையை நீட்ட முடியாமல் லாக் பண்ணிடும். ஸோ அதுதான் இந்த ப்ராசஸ் ரெண்டும் பண்ணுது இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து இப்போது நம்ம முன்னாடி நான் சொன்னேன் ரேடியஸ் போனில் உங்களுக்கு அல்னார் நாச்சை காமிச்சேன். இப்போ அல்னா போனில் வந்து இந்த ரேடியஸ் எந்த இடத்துல வந்து ஒட்டுதோ, எந்த இடத்துல ஆர்டிகுலேட் ஆகுதோ அந்த இடம் வந்து பாருங்கள், நான் விரல் வைக்கிறேன் இல்லையா, அந்த இடம் அந்த இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள், அதுதான். அது வந்து அல்னாவில் இருக்கக்கூடிய ரேடியல் நாச். ஸோ மறந்துடாதீங்க, அல்னா போனில் ரேடியல் நாச் இருக்கும், ரேடியஸ் போனில் அல்னார் நாச் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குது. இதில் வந்து பிரேக்கியாலிஸ் அப்படின்ற மசில் இங்கே இருக்கக்கூடிய பைசப்ஸுக்கு அடியில் இருக்கும். அந்த மசில் வந்து இங்கே ஒட்டும், பிரேக்கியாலிஸ் மசில் இன்சர்ஷன். ஸோ இது வந்து அல்னார் டியூபராசிட்டின்னு சொல்லுவோம், அல்னார் டியூபராசிட்டி. அதுக்கப்புறம் இதுலேயும் அதே மாதிரி தாங்க, ஒரு பக்கம் வந்து ஒரு கோடு மாதிரி இருக்கா, அது ஒரு பார்டர் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ வந்து இன்ட்ராஷியஸ் பார்டர், அது முன்னும் பக்கமாக இருக்கிறது ஆன்டீரியர் பார்டர், அப்புறம் பின்னாடி இருக்கிறது போஸ்டீரியர் பார்டர். அதே மாதிரி சர்ஃபேஸும் பார்த்தீங்கன்னா இது ஆன்டீரியர் சர்ஃபேஸ், இது வந்து மீடியல் சர்ஃபேஸ், இது போஸ்டீரியர் சர்ஃபேஸ் இல்லை இன்ட்ராஷியஸ் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வந்து இந்த மாதிரி அதே தான், திரும்ப பார்டர்ஸ் அண்ட் சர்ஃபேஸ். மற்றபடி ஷாஃப்டில் நீங்கள் அவ்வளோதான், போனி மார்க்கிங்ஸ் வேறு எதுவும் கிடையாது இங்கே. நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு போனியும் இன்ட்ராஷியஸ் மெம்பரின் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது அட்டாச் ஆகிருக்கும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் இப்படி நம்ம நேராக லோவர் எண்ட் வந்துட்டோம். இப்போ இந்த போனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியஸ்க்கு வந்து இங்கே ஹெட்டுன்னு சொன்னோம்ல, இங்கே வந்து அல்னாவோட ஹெட் வந்து தலையில் இருக்கும். ஸோ அல்னா வந்து போனி தலையில் இருக்க மாதிரி ஹெட் வந்து இதுதான் ஹெட் ஆஃப் த அல்னா. இது வந்து அல்னாவோட ஸ்டெய்லாய்ட் ப்ராசஸ். ஸோ இதுவும் ஸ்டெய்லாய்ட் ப்ராசஸ், இது ரேடியல் ஸ்டெய்லாய்ட் ப்ராசஸ் மாதிரி, இது அல்னார் ஸ்டெய்லாய்ட் ப்ராசஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டட். ஸோ அதான், ஏதாவது போன்லேருந்து எக்ஸ்ட்ராவாக துருத்திக்கிட்டு இருக்கும்போது அது ப்ராசஸ். ஸோ அல்னார் ஸ்டெய்லாய்ட், ரேடியல் ஸ்டெய்லாய்ட். ஒரு குயிக் ரீகேப்: ஒலிக்ரோனான் ப்ராசஸ், coronoid process, trochlear notch, radial notch, ulnar tuberosity, and then head of the ulna, styloid process of the ulna. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள்.